மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 18/2/2025 செவ்வாய்க்கிழமை, சுவாதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும் நாள். நீங்கள் தொடங்கும் எந்த ஒன்றும், அது புதியதாக இருந்தாலும் சரி, அது இன்று நல்லபடியாக நடக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை. எப்படி பழகுவது, எப்படி அடுத்தவரை நம் பக்கம் ஈர்ப்பது என்பதில் ஒரு கவனம் வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களுடைய தேவை அறிந்து உதவிட பலர் வருவார்கள். இன்று நல்ல நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், வெற்றியை கொடுக்கும் நாள். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி இன்று. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை நீங்கள் அடிக்கடி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்று. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், புகழ் கூடும் நாள். புதிதாக ஒரு புகழ் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு இன்று. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் விரும்பிய உங்கள் விருப்பங்கள் இன்று நல்லபடியாக நடந்தேறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்வதில் ஒரு சிறு சுணக்கம், கால தாமதம் ஏற்படும். விடாமுயற்சி தேவை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். முயற்சி சாதாரண முயற்சி அல்ல, அது ஒரு விஷ பரீட்சை. அதில் வெற்றி காண்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் ஆற்றுகின்ற உங்கள் முயற்சிகளில் ஒரு கவனம் வேண்டும். தேவையற்ற முயற்சிகளும் வர இருக்கின்றன, வடிகட்ட வேண்டும் அவைகளை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பேச்சால் இன்று உங்களுக்கு வெற்றி. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கொஞ்சம் கவனம் தேவை. எதில்? பேசுகின்ற பேச்சில். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் நிலை உயரும் நாள். உயர்த்தி கொள்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்ற ஒரு தத்தளிப்பு இன்று உங்களுக்கு வெகுவாக ஏற்படுகிறது. கூடுதல் கவனம் தேவை.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் செலவீனம், தேவையற்ற செலவீனங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம். அதை தவிர்ப்பதில் ஒரு கவனம் வேண்டும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு உண்டு மற்றும் நீங்கள் விரும்புகின்ற ஒரு நற்செய்தி வந்து சேரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நன்மை தீமை நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சந்தோஷம் தரும் நாள். எதிர்பார்த்த லாபம் அப்படியே வருகின்ற காரணத்தால் சந்தோஷம் இன்று உங்களுக்கு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று விழிப்புடன் கண்டிப்பாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் விரும்பிய அல்லது நியாயமான ஒரு லாபத்தை பெறுவதற்கு கூடுதல் முயற்சியும் தேவைப்படுகிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். கொடுத்த வேலையை சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை. என்னதான் பழக்கப்பட்டிருந்தாலும் இன்று நீங்கள் செய்யும் பணியில் ஒரு மறதி, ஒரு பின்னடைவு, ஒரு அலட்சியம், சோம்பல் தோன்றலாம். அவைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். விலாசம் தெரியாமல் தேடிக்கொண்டிருந்த ஒன்று அல்லது ஒரு நபர் எதிர்த்தாற்போல் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அருகில் இருந்தும் காணாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே விழிப்புடன் சுற்றுமுற்றும் சரியாக நோக்கியவாறு ஒரு விழிப்புடன் இன்று நீங்கள் இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல இன்னல்கள் வரலாம், தொடர் தொல்லைகள் வரலாம். நீங்கள் சற்று நிமிர்ந்து நின்றால் எல்லாம் பறந்து ஓடும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.